வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் ஏப்ரல் 15. தலைப்பு அறிவே சிவம், சிவமே அறிவு. ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள் என்பது என்ன? இறைவன் என்பது யாது? கண் புலனாக பார்க்கக்கூடியது ஆப்பிள். அந்த காட்சி கடந்தால் விஞ்ஞான அறிவுக்கு போகையில் அணு, அதற்கு மேல் விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது அணு என்பதாக ஒன்றுமில்லை. எல்லாம் வல்ல இறைவனே இயங்கு நிலையில் அணுவாக இருக்கிறான். கூடிய நிலையிலே ஆப்பிளாக இருக்கின்றான். ஆப்பிளை இப்போது சிவத்தை காண்கிறோம். சிவமே பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிள் காட்சியளிக்கிறது. இப்போது ஆப்பிளிலே நாம் இறைநிலையை காண்கிறோம். அது மாத்திரமா? எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 உண்மைகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்றிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள், தோற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஒரு பேனாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உருவத்திலேதான் பேனா, மனிதன், மிருகம். ஆனால் அதை கடந்து விண் அறிவுக்கு போனால் அணு, அணுவை கடந்து போனால் சிவம், அந்த 3வது படிக்கும் போய்விட்டால் எந்த பொருளுமே சிவம்தான். இறைநிலையேதான், இறைவனேதான் அசைவிலே அணுவாகி கூட்டிலே காட்சியாக இருக்கின்றான். அருட்தந்தை வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.